உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக களமிறங்கி சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் பதவியேற்ற நாளிலிருந்தே மாநிலத்தின் நிதிநிலை குறித்து மக்களிடம் வெளிப்படைத்தன்மையுடன் பேசுவேன் என்று உறுதியளித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் தொடர்ச்சியாக தற்போது வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை தமிழகத்தின் பொருளாதார நிலை குறித்து பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. அறிக்கையின்படி தமிழகத்தின் மொத்த நிதி பொறுப்புகள் தற்போது 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளன. இதில் நேரடி கடன் மட்டும் 10 லட்சம் கோடியை எட்டியுள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் கடன் சுமை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கைகளை மக்கள் தொகையுடன் ஒப்பிட்டு கணக்கிட்டபோது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தலையிலும் சராசரியாக 1.28 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் அரசின் நிலுவைக் கடன் மாநில உற்பத்தி மதிப்பில் 28.2% இருப்பதும் கவலைக்குரிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசுக்கு தற்போது 78,324 கோடி நிதி பற்றாக்குறை இருப்பதாகவும் அரசுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் 22.8 பைசா வட்டிக்கே செலவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியில் அழுத்தம் ஏற்படுவதாக அறிக்கை கூறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4.8 லட்சம் கோடியாக இருந்த மாநிலத்தின் நேரடி கடன் தற்போது 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் பட்ஜெட்டில் இடம்பெறாத கடன்கள், அரசின் உத்தரவாத பொறுப்புகள் மற்றும் பிற நிதிசார் சுமைகளை சேர்த்து கணக்கிட்டால் தமிழகத்தின் உண்மையான நிதி சுமை ரூபாய் 13.18 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வருவாய் வளர்ச்சி வெறும் 5.45% மட்டுமே இருப்பதாகவும் மாநிலத்தின் கடன் மற்றும் செலவின வேகத்துக்கு இந்த வருவாய் போதுமானதாக இல்லை என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் மின்துறையில் மட்டும் 2.47 லட்சம் கோடி கடன் இருப்பதும் மாநிலத்தின் மூலதன செலவு 50,911 கோடியாக இருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனிவரும் காலம் தமிழகத்திற்கு பொருளாதார ரீதியாக சவாலானதாக இருக்கும் என தெரிவித்துள்ள அரசு ஊழலை ஒழித்து நிதி ஒழுங்கை மீட்டெடுத்து மாநிலத்தின் பொருளாதாரத்தை மீண்டும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமை உண்மையில் எவ்வளவு மோசமாக உள்ளது? இந்த வெள்ளை அறிக்கை ஒரு எச்சரிக்கை மணியா அல்லது புதிய அரசின் அரசியல் ஆயுதமா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது.